நெக்ஸ்ட் சம் பாருங்க. a ஈக்குவல் டு z ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 3 எக்ஸெட்ரா எனில் எது தவறுன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துட்டு ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல வந்து a ஈக்குவல் டு z ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதலாம். a வந்து z வரையும் a b c d சொல்லிட்டு m வரையும் திரும்ப ரிவர்ஸ்ல n o p q சொல்லிட்டு z வரையும் எடுத்து எழுதிக்கலாம். ஏவும் இசட்டோட வேல்யூ வந்து 1. கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ இசட்டோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூ இசட்டோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து 2. கொஸ்டின் அதை கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸோ கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸோ அது மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷனை பார்ப்போம். ஏ ஆப்ஷன் வந்து m ஈக்குவல் டு n சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து m ஈக்குவல் டு n. எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் 13 தான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஏ ஆப்ஷன் வந்து சரிதான். நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் பாருங்க. m பிளஸ் n ஈக்குவல் டு l பிளஸ் o பிளஸ் a பிளஸ் z. ஓகேங்களா? ஸோ எம்மோட வேல்யூ வந்து 13, என்னோட வேல்யூ வந்து 13. ஸோ m பிளஸ் n, எம்மோட வேல்யூ வந்து 13 பிளஸ் என்னோட வேல்யூ வந்து 13. 13 கூட்டினா 26 வந்துடும். ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். எல்லோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 12. ஓகேங்களா? ஸோ 12 பிளஸ் ஓவோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓவோட வேல்யூ வந்து 12 தான். பிளஸ் ஏவோட வேல்யூ வந்து 1, இசட்டோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுவோம். 12 பிளஸ் 12 பிளஸ் 1 பிளஸ் 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 26 வரும். ஸோ 26 ஈக்குவல் டு 26. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரிதான். நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க. a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2, சியோட வேல்யூ வந்து 3 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. பிளஸ் இசட்டோட வேல்யூ வந்து 1. ஸோ இசட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஆட் பண்ணுவோம். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு 3 பிளஸ் 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 6. ஸோ 6 ஈக்குவல் டு 6 இந்த ஆப்ஷன் வந்து சரிதான். நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்க. டி ஆப்ஷன் வந்து இ ஜி ஜே என்பது பகா எண்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இ வேல்யூ பார்ப்போம். இ வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 5 வந்து ஒரு பகா எண்கள் தான். ஸோ இது சரி. நெக்ஸ்ட் வந்து ஜி வேல்யூ வந்து பார்த்தோம்னா 7, இது வந்து ஒரு பகா எண் தான். ஸோ இதுவும் வந்து சரி. நெக்ஸ்ட் ஜே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10ங்கிறது வந்து ஒரு பகா எண் கிடையாது. பகா எண்ணா ஒன்னாலையும் தன்னாலையும் எது வகுப்படுதோ அது வந்து பகா எண். ஓகேங்களா? ஸோ 10ங்கிறது வந்து 2 பெருக்கல் 5 வரும், 5 பெருக்கல் 2 வரும். ஸோ இது வந்து பகா எண் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இயும் ஜியும் வந்து பகா எண்கள், ஜே வந்து பகு எண். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் வந்து இது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பகா எண். சோ டி ஆப்ஷன் தான் வந்து தவறான ஆன்சர். சோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆப்ஷன் தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் தான் தவறு. ஓகேங்களா?